காமாட்சி சாமியோட ஜெயந்தி வருகுது, அத காண பக்தர் கூட்டம் இங்கே கூடி வருகுது. காமாட்சி சாமியோட ஜெயந்தி வருகுது, அத காண பக்தர் கூட்டம் இங்கே கூடி வருகுது. பக்தர்களின் சரண கோஷம் மலைய முட்டுது, அதன் எதிரொலியா மேலே அந்த விண்ணை முட்டுது. பக்தர்களின் சரண கோஷம் மலைய முட்டுது, அதன் எதிரொலியா மேலே அந்த விண்ணை முட்டுது. காமாட்சி சாமியோட ஜெயந்தி வருகுது, அத காண பக்தர் கூட்டம் இங்கே கூடி வருகுது. कामाक्षी देवी कलयामि सिद्धे कामारि कामां कमलासनस्तां काम्यप्रभां कङ्कणभूषणस्तां काञ्चीनिवासां कनकप्रभासां कामाक्षी देवी कलयामि सिद्धे கோடி கோடி மலர்களாலே பூஜை நடக்குது, குங்குமமும் சந்தனமும் குவிந்து கிடக்குது. கோடி கோடி மலர்களாலே பூஜை நடக்குது, குங்குமமும் சந்தனமும் குவிந்து கிடக்குது. ஆளை மறைக்கும் மாலை மணிகள் அவர் கழுத்திலே, மனது வைத்தால் மாறும் எங்கள் தலையெழுத்திலே. ஆளை மறைக்கும் மாலை மணிகள் அவர் கழுத்திலே, மனது வைத்தால் மாறும் எங்கள் தலையெழுத்திலே. காமாட்சி சாமியோட ஜெயந்தி வருகுது, அத காண பக்தர் கூட்டம் இங்கே கூடி வருகுது. பக்தர்களின் சரண கோஷம் மலைய முட்டுது, அதன் எதிரொலியா மேலே அந்த விண்ணை முட்டுது. காமாட்சி சாமியோட ஜெயந்தி வருகுது, அத காண பக்தர் கூட்டம் இங்கே கூடி வருகுது.
ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இத்தருணத்தில் நம் குருஜி மாமிக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். திரு கிருஷ்ணா அவர்கள், திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள், சங்கர் மாமா அவர்கள், அழகப்பன் மாமா அவர்களை கௌரவித்து திரு வெங்கடேஷ் சார் அவர்களை அழைக்கிறேன். மோகன் அவர்கள், கேசவன் அவர்கள், மோகன் கோசால, வரதனா, ஏகாம்பரம், கங்காதீஸ்வரன், ஹர்ஷித், சுபம், ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு மாதாஜி அவர்களுக்கும் குமாரானந்தா சுவாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். ஆலய ஆண்டவர் சார்பாக நம்ம நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம் ஆலய அர்ச்சகர்கள் குருஜிக்கு மங்கள ஆரத்தி காட்டுவார். கவிதா, அடுத்து ஆண்களுக்கு வெங்கடேஷ் அவர்களை அழைக்கிறேன். லட்சுமி நாராயண் வந்துட்டார். நம் குருஜியின் வர்த்தத்தி விழாவில் கலந்து கொண்டு அவரின் நினைவுகளை நினைவு கூர்ந்து அவர்கள் பழகிய நாட்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டு மிகவும் அதிசயமான அற்புதமான மதிக்கத்தக்க அவருடைய கடிதத்தை, இதற்கு கடைசியாக குருஜியின் கடிதத்தை நமக்கு படித்து காட்டிய திரு மதுராந்தகன் சாமி அவர்களுக்கு மிகவும் நன்றி கூறி அவரை கௌரவிக்க வெங்கடேஷன் சார் அவர்களை அழைக்கிறேன். மாதாஜி அவர்களை கௌரவிக்க தீபா அவர்களை அழைக்கிறேன். அப்துல் சுக்லா, शिवकांत, रंजय पांडे, नीरज, हरिशंकर, कपिल, संगम, ரெண்டாயிரத்தி 14 11 வருஷமா இந்த கோயில வேலை பண்றாங்க.
எப்படி குருஜி ஒரு வருஷம் மகா பெரிவாக்கு இருக்கிற டிவோட்டிஸை எப்படி அங்கீகராங்களோ குருஜி பண்ணியிருந்தார். மகா பெரிவாக்கு யாரெல்லாம் கைங்கரியம் பண்றாங்களோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த வருஷத்துலேருந்து குருஜிக்கு யாரெல்லாம் கைங்கரியம் பண்றாரோ 11 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அதுல எங்களுக்கு சிறிது காலத்துக்கு டைம் இல்லை. ரொம்ப நம்ம கோயில இருக்கிற மோகனாமா தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. 12 வருஷமா இந்த கோயில தட் இஸ் கற்கோயில் சொர்ண காமாட்சி கும்பாபிஷேக நாள்லேருந்து இன்னைக்கும் வேலை பண்ணிட்டு இருக்கா. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ரொம்ப பேச மாட்டா, வருவா, வேலை பண்ணுவா, போயிடுவான். இது 11 வருஷமா பண்ணிட்டு இருக்கா. இது முழுக்க முழுக்க குருஜிக்கும் மோகனாமாவுக்கும் இருக்கிற இதுதான் கனெக்ஷனே தவிர நம்ம இதுல எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. மோகனாமா மேலும் மேலும் இந்த பணியை நீங்க தொடர்ந்து கடைசி இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாம இருந்தா கூட எங்களுக்கு ஓகே, ஆனா கோயிலுக்கு வரும். அதுதான் கேட்டுக்கொள்ளும். சரிங்களா? சுவாமி என்றாகிய நங்கள் நல்லூரில் வந்தாயினி. காஞ்சி காமாட்சியாய் கருணை பேராட்சியாய் சுவாமி என்றாகிய நங்கள் நல்லூரில் வந்தாயினி. வேதமும் நீ அல்லவோ, கீதமும் நீ அல்லவோ, வானமும் நீ அல்லவோ, தாலேலோ தாலேலோ. காஞ்சி காமாட்சியாய் கருணை பேராட்சியாய் சுவாமி என்றாகிய நங்கள் நல்லூரில் வந்தாயினி. பாவங்கள் மறைந்திடும் காலம் கனிந்திட சேவா. பொன்னினது என விளங்கும் பொற்புமி காவிட்டாய் அன்னையே நீங்கள் அரும்பயன் அறிவே அறிவே. கவிதாயே கவிதாயே
வார்த்தை பேசுவது எனக்கு பேச்சுங்கிறது வராது. ஏன்னா உணர்வு தான் எனக்கு முக்கியம். ஈஸ்வரனோட உணர்வை தான் நான் அனுபவிச்சிருக்கேன். சுவாமிகள் அன்பும் பிரியமும் நம்மளுக்கு எப்படி இந்த ஷாலை போதினாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்புற கையில தான் அது இருக்கு. வார்த்தை பேச்சு மோகம் மார்க்கெட்டிங் எல்லாம் தேவையில்லை. இதை ஃபீல் பண்ணிட்டு தவறு பண்ணினா மன்னிப்பு கேட்கணும், நன்றி இருந்தா நன்றியே உணரணும். இவ்வளவுதான் தெய்வம் நம்ம எதிர்பார்க்கறது. நம்ம இவ்வளவுதான் தெய்வத்துக்கு செய்ய முடியும். அவர் அப்படிதான் வாழ்ந்தார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். எனக்கு இதுல ஜாஸ்தி பேச வரல. பட் ஐ am very grateful that this space which is so beautiful, full of his blessings, is being enjoyed by all of us, and more people should come and receive these blessings and enjoy the grace of the Divine Mother. நன்றிமா. ஜெய் குருதேவ். மேடையில் அமர்ந்திருக்கும் மதுரானந்த சுவாமிகள் இன்றைய குருஜி ஜெயந்தி அன்று வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மேம்படுறது ரொம்ப நன்றி சார். நான் குருஜி பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். நான் மட்டும் இல்லை, சங்கர மாமா இங்கே இருக்கவா எல்லாருமே பேசிட்டு இருக்கலாம். இந்த தருணம் வரும்ட்டு யாருமே எதிர்பார்த்தது கிடையாது. அதுதான் உண்மை. குருஜி நம்மளோடயே இருப்பார், நம்ம கூடயே இருப்பார் நினைச்சுன்னு தான் நம்ம இத்தனை காலம் வாழ்ந்துட்டோம். இப்போ வந்து சூக்ஷமா, தட் இஸ் உடல் ரீதியா இல்லாம சூக்ஷமா நம்ம எல்லாரையும் மேலேட்டு பார்த்து கொண்டு தான் இருக்க, அம்பாள் ரூபத்தில் பார்த்து கொண்டு தான் இருக்க. போன வருஷம் இதே டைமுக்கு நம்ம குருஜியை அப்படி நம்ம வந்து கொண்டாடினோம். இந்த வருஷம் அவரை நம்ம மேலேந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கா, போயிருக்கா, எல்லாருக்கும் பண்றா, எல்லாரும் குருஜியை அணுகிருக்கா. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் சொல்றா இப்போ வந்து குருஜி என் கனவுல வரா, வந்து பேசுறா, என்னோடயே தான் இருக்கா, என்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. அது எல்லாம் கரெக்டு தான். பட் இவ்வளோ பெரிய கோயில், இவ்வளோ பெரிய சமஸ்தானம், இவ்வளோ பெரிய இதை அமைச்சு கொடுத்துருக்காரு குருஜி. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எல்லாரும் இங்க வந்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு குருஜியை தரிசனம் பண்ணிட்டு போகணும்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். இதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்திருந்தா, இப்போ யாரெல்லாம் வரணுமோ முக்கியமான மனுஷாக பேசிக்கலி யாரெல்லாம் வரணுமோ அவன் எல்லாரும் திருப்பி வந்து குருஜி அம்பானி இங்க பார்த்துட்டு போகணும்னா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து அவர் ஒரு டிவோட்டி ஒரு மனுஷால பார்த்து அருள்வாக்கு சித்தர் அவர் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரே டிவோட்டி ஒரே செக்ல நான் வந்து தரேன்னு சொன்னேன். ஆனா குருஜி ஏத்துக்கல. குருஜி சொன்ன, இது ஒத்தரால கட்டப்பட்ட கோயிலை நாளைக்கு ஆயிடக்கூடாது, எனக்கு 1000 டிவோட்டிஸ் இருக்கா, ஒரு கல்லும் ஒத்தரா பேர் இருக்கணும், அதுதான் நாளைக்கு வந்து பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம மனசுல கருத்துல வச்சுட்டு எந்த பாகம் இல்லாம நம்ம எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து குருஜியை கண்டிப்பா இந்த கோயில் நம்மளுக்காக கட்டி கொடுத்துருக்காரு. நம்மளை எல்லாரையும் கண்டிப்பா நம்மளை எந்த விதத்தை வைக்கிறோமோ காப்பாற்றி நம்ம நல்லா வச்சுப்பார். அதனால எல்லாரும் வாங்குவோம், எப்போ வேணா வாங்குவோம், வந்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு குருஜியும் தரிசனம் பண்ணிட்டு அவரோட ஆசீர்வாதம் பெற்று நல்லபடியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்ஸ்.
ओम योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावाहं पुष्पवान् भवति चन्द्रमा वा अवां पुष्पं पुष्पवान् प्रजावाहं पुष्पवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति राजाधिराजाय प्रसयसाहिने नमो वयं वैः श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वैः श्रवणो दधातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ओम अग्निमीहीणे पुरोहित यज्ञस्य देवमत्पयं होताहाररत्नधातां हरिः ओम इथे भोजे वायवस्तो देवो वस्विदा रात्रयतुश्रेष्ठतमाय कर्माणे हरिः ओम अग्नहाय हरिवीतहे गृहाणो हव्यदातये निहोता सत्शिवरहसे हरिः ओम शन्नो देवी रविश्रयः पो भवन्तु वीतयेः संयोरविश्रावन्तु नः ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः नाना सुगन्ध पुष्पाणि यथा कालो भवानि च पुष्पाञ्जलिर्मया दत्तं गृहाणः परमेश्वरः ओम श्री गुरुचरणमहलेभ्यो नमः वेदोक्तमन्त्र पुष्पाञ्जलिं समर्पयामि वर्णपुष्पाञ्जलिं समर्पयामि सर्वे जनाः सुखिनो भवन्तु तथास्तु कामारि कामां कमलासनस्तां काम्यप्रदां कङ्कणभूषहस्तां काञ्चीनिवासां कनकप्रभासां कामाक्षि देवीं कलयामि सिद्धे கருணையின் கடலே காமாட்சி சுவாமிகள் காப்பதில் உனை போல் யாருமே இல்லையா கருணையின் கடலே காமாட்சி சுவாமிகள் காப்பதில் உனை போல் யாருமே இல்லையா நேரில் வந்த என் தெய்வமே காமாட்சியே உன் ரூபமே நேரில் வந்த என் தெய்வமே காமாட்சியே உன் ரூபமே கருணையின் கடலே காமாட்சி சுவாமிகள் காப்பதில் உனை போல் யாருமே இல்லையா வாழ்த்திட வயதில்லை வணங்கிடுவேன் போற்றாத நாளில்லை பரம்பொருளே நீங்காத உன்னருளை நினைக்கையிலே பொங்கிடும் என் நெஞ்சம் மகிழ்ச்சியிலே கோடிகள் கேட்டாலும் வழங்கிடும் வள்ளலே அன்புடன் நீயும் கொடுத்தாயே என் திருகண்ணலே ஒரு புறம் ஆதி மறுபுறம் சக்தி உருவாயான என் பெருமானே கருணையின் கடலே காமாட்சி சுவாமிகள் காப்பதில் உனை போல் யாருமே இல்லையா காலையில் ஒளி வீசும்
கதிரவன் போல் மாலையில் குளிரான நிலவினை போல் தியாகத்திலே உருகும் மெழுகினை போல் யோகத்திலே நிலைத்த திருவருளே ஈடில்லை இணையில்லை கலியுக சித்தனே உமையவள் போல் வந்தாய் உன் புகழ் வாழ்கவே இதயத்தில் கோயில் குடிகொண்ட தெய்வம் நவயுகம் கண்ட என் பெருமானே கருணையின் கடலே காமாட்சி சுவாமிகள் காமாட்சி சுவாமிகள் காப்பதில் உனை போல் யாருமே இல்லையா யாருமே இல்லையா கருணையின் கடலே காமாட்சி சுவாமிகள் காமாட்சி சுவாமிகள் காப்பதில் உனை போல் யாருமே இல்லையா யாருமே இல்லையா நேரில் வந்த என் தெய்வமே காமாட்சியே உன் ரூபமே நேரில் வந்த என் தெய்வமே காமாட்சியே உன் ரூபமே கருணையின் கடலே காமாட்சி சுவாமிகள் காமாட்சி சுவாமிகள் காப்பதில் உனை போல் யாருமே இல்லையா யாருமே இல்லையா வணக்கம் என்னை ஈன்றவர்க்கு மறுவணக்கம் நான் சொல்ல வந்தேன் குரு வணக்கம் திருவடி சரணம் ஒரு வணக்கம் அந்த ஈசனுக்கு இரு வணக்கம் என்னை ஈன்றவர்